ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வட்டலாப்பம். இது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் சாப்பிட கூட செஞ்சுருப்பீங்க. அதை நான் எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இது மோஸ்ட்லி ஸ்ரீலங்கா சைட் செய்வாங்க. ஓகே, இப்போ நான் வந்து அதுக்கு எப்படி செய்யுதுன்னு சொல்லி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படின்னா, எக் வேணும். நான் வந்து 6 முட்டை எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஏலக்காய், இது வந்து முந்திரி, இது வந்து திராட்சை எடுத்திருக்கேன். நான் வந்து 6 முட்டை எடுத்துருக்கிறதுனால ஒரு 7 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜீனி, ஒயிட் சுகர், ஒரு முட்டைக்கு 1.5 ஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்க்கணும். அடுத்து உப்பு நமக்கு தேவைக்கு ஏற்ப. நான் வந்து ஒரு டம்ளரில், அதாவது ஒரு நல்ல பெரிய கப்பில் பால் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கீ, அதாவது நெய். சரிங்களா? ஓகே, இப்போ மிக்சியில் போட்டு தான் நான் வந்து இப்போ முட்டையை வந்து அடிக்க போகிறேன். ஓகே, இப்போ மெத்தட் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இது மாதிரி மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த வச்சுருக்கோம் பார்த்தீங்களா எக்கு, இந்த எக்கை வந்து இதில் உடச்சி ஊற்றிக்கோங்க. இது மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா எக்கையும் உடச்சி அதில் ஊற்றிடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் கடைசி மூட்டையை ஊற்றிட்டேன். இப்போ வந்து நான் வச்சுருந்த 6 முட்டையை இதில் ஊற்றிட்டேன். இப்போ சுகர் சேர்க்க போகிறேன் இதுலையே. அதாவது ஒரு முட்டைக்கு இந்த ஸ்பூன் அளவுக்கு 1.5 ஸ்பூன் சுகர். 1. இது மாதிரி இப்போ நான் வந்து 6 முறை போடணும். ஒரு முறை போட்டுட்டேன். இதே மாதிரி நான் 6 முறை போடணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதில் ஜீனி சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சம் சால்ட்டு வந்து போட்டால் தான் ருசி வந்து காட்டும், தெரியும். அது ரொம்ப போடக்கூடாது. சும்மா ஒரு மூக்குப்பொடி அளவுக்கு சால்ட் லேசா. ஓகே, போட்டாச்சு, சால்ட்டு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மிக்சியில் வந்து இது நல்லா அரைச்சிக்கலாம். அதோட இதை ஏலக்காயும் போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து நான் 7 ஏலக்காய் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஏலக்காவே நான் இதில் போட்டுட்டேன். சரி, இப்போ நம்ம வந்து மிக்சியில் வந்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நல்லா அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ அந்த முட்டை, ஏலக்காய், ஜீனியெல்லாம் போட்டு இது மாதிரி அரைச்சோது நம்மளுக்கு இப்படி ஒரு கிடைக்கும். இங்கே பாருங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பாத்திரத்தில் இதை ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் அதில் வந்து இதை வந்து போட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து நல்லா ஒட்டி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்துட்டு 1 கப் பால் இருக்குது. இப்போ அதையும் இதில் ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு ஜஸ்ட்டு மிக்சியில் போட்டு ஒரு ரவுண்டு, ரொம்ப இல்லை, ஜஸ்ட் ஒரே ஒரு ரவுண்டு. ஏன்னா அதில் உள்ளது எல்லாம் இதில் ஜாயிண்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரவுண்டு போட்டு. இப்போ பாருங்கள், நான் அந்த பாலையும் இதில் போட்டு நான் ஒரு மிக்சியில் ஒரு அரை அரைச்சிக்கிட்டேன். இப்போ இதில் சுற்றி இருந்த முட்டை, இந்த பால் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும், அதுக்காகத்தான் நான் அரைச்சிக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் அதையும் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், இதில் கலந்துட்டேன். சரிங்களா? நல்லா இதில் உள்ளது எல்லாத்தையும் நல்லா இதில் வந்து வலிச்சு விட்டு இது மாதிரி இதில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ பாருங்கள், இப்போ இது ரெண்டையும் இப்படி ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்படி நமக்கு கிடச்சிருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம தாளித்து இந்த முந்திரி திராட்சையை வந்து இதில் வந்து போட போகிறோம். இப்போ வந்து சின்ன வானொலி சட்டி நான் எடுத்துக்கிறேன். வச்சு நான் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இப்போ நெய் ஊற்றி தாளிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா சட்டி கொதி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நான் கீ சேர்க்க போகிறேன். அதாவது நெய் கொஞ்சம் கூடவே சேர்க்கணும். அப்போ தான் நல்லா வாசம், ஸ்வீட் செய்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கும். நெய் நிறையா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நான் இப்போ நெய் நிறையாவே சேர்க்குறேன். பாருங்கள். ஓகே, போதும், நல்லா நிறையாவே சேர்த்துக்கிட்டேன். இப்போ நெய் வந்து ஹீட் ஆகணும். இப்போ நெய் வந்து கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முந்திரியை போடுவோம். அடுத்து திராட்சையை போடுவோம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா முந்திரி வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. திராட்சை வந்து நல்லா உப்பிருச்சு. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இப்போ தாளிச்சதை வந்து அதில் கொட்டிடலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து இதோட தான் சேர்த்துக்க போகிறேன். ஓகே, போட்டுட்டேன். இது மாதிரி ஃபுல்லாக கிண்டிக்கங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு இதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இதை வந்து நம்ம பாயில் பண்ணணும், அதாவது வேக வைக்கணும். அதுக்கு நம்ம வந்து இட்லி சட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இட்லி சட்டி எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி பிடிச்சிருக்கேன். இப்போ இதை ஹீட் பண்ணுறேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், இதில் வாட்டர் இருக்குது. இதில் தான் நான் வைக்க போகிறேன். இதை வைக்க போகிறேன்.
தண்ணியை கம்மியாக வச்சுக்கோங்க, தண்ணி ரொம்ப இருக்க வேணாம். அதுக்கு முன்னாடி இது கொதி வரட்டும். இதை உள்ளே வைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே வந்து ஒரு மூடி வச்சிடணும். ஏன்னா இட்லி சட்டிங்கிறதுனால ஆவி தண்ணிலாம் ஊற்றும், திறந்துருந்தால் அந்த ஆவி வந்து தண்ணியில் இதில் ஸ்வீட்டில் வந்து கொட்டிடும், டேஸ்ட் மாறிடும், நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை மேலே ஒரு மூடி வச்சு இந்த இட்லி சட்டியை உள்ளே வச்சுருங்க. ஓகே, இப்போ நான் மூடிட்டேன். இங்கே பாருங்கள், இதை நான் வந்து இதுக்குள்ளே வைக்க போகிறேன். ஓகே சரிங்களா, வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ரொம்ப ஃபுல்லாகவும் வைக்காதீங்க, சிம்லேயே வைக்காதீங்க, நடுத்தர ஸ்டேஜில் வைங்க. அது வந்து வேகும். இது வந்து எவ்வளோ நேரம்னா நம்ம வைக்கிற முட்டையோட அளவையும் இதையும் பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். இது முட்டை வெந்தோது நமக்கு ஒரு வாசனை வரும். அதாவது முட்டை நம்ம பாயில் ஆனதும் ஒரு முட்டை பிரெட் டோஸ்ட்லாம் போட்டால் சுவை வாசனை வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி வாசனை வரும். முட்டை வெந்த வாசனை நமக்கு தெரியும். ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சிங்கிற வாசனை அதுவாகவே வரும். அது வந்ததோடு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். சரி, இப்போ நம்ம வச்சுருக்கோம், ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 20 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நான் சொன்னேன்ல அந்த வாசம் வந்து லேசாக வந்துருச்சு, பட் 20 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா, நான் உங்கள்கிட்ட 10 நிமிஷம்னு சொன்னேன், பட் 20 நிமிஷத்துக்கிட்ட வச்சேன். 15 to 20 நிமிஷம். ஓகே, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சரி, இப்போ வந்து நம்ம இதை கையில் நல்லா சூடாக இருக்கும். ஸோ கையில் சுட்டுக்காமல் பார்த்து எடுங்க பாத்திரத்தை. இப்போ நான் அதை எடுக்க போகிறேன், இந்த வசலை எடுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த மூடியை வந்து எடுப்போம். இங்கே பாருங்கள். ஓகே, வட்டலாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், வட்டலாப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ உள்ளே எல்லாம் வெந்துருச்சா நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு நைஃப் வச்சு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா டச் ஆகாமல் இருக்கும் பார்த்தீங்களா, இப்படி இருக்கும். ஸோ இப்போ வந்து வட்டலாப்பம் ரெடி ஆகிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், வட்டலாப்பம் நான் அதை அப்படியே வந்து பிளேட்டில் மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்களா, அழகான இது வட்டலாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இதை வந்து கட் பண்ணி எல்லாத்துக்கும் சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ருசியானது, சாப்பிட எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு ஸ்நாக்ஸ் தான், குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்களா, இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் ஹோம்லி டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.